அபு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு சொன்னார். அது படமா, வெப் சீரிஸா, எதை பற்றியும் நான் கேட்கல, வரேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு போஸ்டர் அனுப்புனார். அதில் வந்து அப்படி ஜெய்ஜெண்டிக்காக நல்ல ஒரு லுக்கில் நம்ம சாரை பார்த்தேன், டார்க் பேஸில். சரி, ஓகே, வாணி மகாலில் ட்ராமா போட்டாலும் வாணி மகால் தான், அது வெப் சீரிஸாக இருந்தாலும் வாணி மகால் தான். அதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, நான் வந்துட்டேன், அவ்வளோதான். வந்ததுக்கு பிறகு பார்த்தா, சார் உங்கள் படத்தில் பையால் நடிச்சேன்னு ஒருத்தர், வாரியரில் வந்து ஒர்க் பண்ணேன்னு கேமரா அசிஸ்டன்ட் ஒருத்தர், ஒவ்வொருத்தராக வந்து சொல்லும்போது சந்தோஷமாக இருக்குது, நம்ம படங்களில் சம்மந்தப்பட்ட ஆட்களாக இருக்காங்கன்னு. அபு வந்து இவர் ஒரு வார்த்தை சொன்னார்ல, அந்த மாதிரி தான் அபு. உயிரை கொடுப்பேன்னு வெறும் வார்த்தை இல்லை, உயிரே கொடுத்துருவார். உண்மையிலேயே நான் சிங்கப்பூரில் போய் இறங்கினேன்னா, இறங்குனதுலேருந்து திரும்பி வர வரைக்கும் முழுக்க முழுக்க என் கூட இருப்பாங்க. எல்லாமாவும் என் கூட இருக்கிற உண்மையான ஒரு நண்பன். சண்டைக்கோழி படத்தில் வந்து அவர் நடிக்க வச்சோம். அவர் தலையில் வந்து தேங்காய் வந்து தூக்கி ஹீரோ வந்து அடிப்பார். அடிச்சுட்டு போனவுடனே அப்படி உட்காந்துருப்பார். இது முறை பருகுன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு வந்து தேங்காய் உடச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. நான் 5-6 தேங்காய் உடச்சிருப்பேன் அவர் தலையில். இப்போ அந்த படத்துக்கு பிறகு இவரும் 4-5 பூஜைக்கு தேங்காய் உடச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். அற்புதம் அபு, இது தொடரட்டும். மாபெரும் இந்த வெப் சீரிஸுக்கே வந்து இவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு தக்லை ப்ரெஸ் மீட் மாதிரி இருக்குது. அவ்வளவு பெருசாக பண்ணிட்டீங்க, அற்புதம். அது வந்து தொடரட்டும், வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய நீங்கள் செய்யணும், அதுக்கு வாழ்த்துக்கள். இந்த படத்தில் நான் ராஜவேல் இதான் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சார் தான் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாங்கன்னு சொன்னேன். இன்னும் லீடுன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு, அதை அப்படியே பாதியாக சொல்கிறாங்களே, அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஆல்ரெடி வந்து மியூசிக் ஆல்பம் எடுத்திருக்காங்களாம், இப்போ வந்து வெப் சீரிஸு கண்டினியூவாக படங்களும் நீங்கள் எடுக்கணும். சரணுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஹீரோயின் வந்தாச்சான்னு கேட்டு கடைசியில் வந்துட்டாங்க, சௌமியா, அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் வந்து சாருடைய ட்ராமாவை இங்கே பார்த்துருக்கேன். பல முறை கூப்பிட்டு பல ட்ராமாவுக்கு வர முடியாமல் போயிருக்கு. உண்மையிலேயே வந்து சகலகலாவில் வந்து எங்கேருந்து சொல்கிறது, அது வந்து அங்கேருந்து தொடங்குறது இல்லை. இன்னைக்கும் மாநாடு படம் பார்த்தா அது வந்து எவ்வளோ அற்புதமாக பண்ணிட்டாங்க. மிஸ்கின் படத்தில் வந்து இன்றைக்கி கரண்டில் வந்து எல்லா மேக்ஸிமம் டைரக்டர் படங்களையும் பண்ணிகிட்ருக்காங்க. அது அவங்க வந்து அவங்களுக்கு பெரிய இதை நேசிக்கிறதுனாலையும் அந்த சுவாய்சாரோடலாம் பக்கத்தில் இருந்ததுனால அந்த இவ்வளோ பெரிய குடும்பத்திலேருந்து வந்தவங்க. ஆனால் ஒரு கலைன்னு வரும்போது அது மேலே எவ்வளோ பெரிய பேஷன், எவ்வளோ பெரிய பேரன்பு. இன்றைக்கும் ஒரு படம் இருக்குது சாருகேசின்னு, அந்த படத்தை வந்து நீங்கள் வந்து பார்க்கணும்னு சொல்கிற விதத்தில் ஏதோ படம் நடித்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இதுதான் ஒரு பெரிய ஒரு இவ்வளோ பெரிய நீண்ட பயணத்துக்கு மிக முக்கியமான காரணமே அதுதான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாரை. நான் வந்து என்னோடய படத்தில் நடிக்க வைக்க முடியலையே ஒழிய நான் உண்மையிலேயே பயங்கரமாக ரசிப்பேன் அவங்கள. சார் நிச்சயமாக பண்ணிடுவோம் சார், கூடிய விரைவில் செஞ்சிடலாம். நம்ம இந்த சாருகேசி தொடங்குன அன்னையிலேருந்து எனக்கு தெரியும், சுரேஷ் சார் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் எனக்கு சொல்லிட்டே இருப்பார், இந்த ஆர்டிஸ்ட் பேசலாமா, இவங்களுக்கு நீங்கள் பேசுவீங்களான்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்ன பண்ணுமோ நானும் அப்பப்போ பேசி தான் இருப்பேன். நிச்சயமாக சார், அடுத்த படத்தில் கண்டிப்பாக அது 100% வந்து நம்ம கம்பெனியில் பண்ண படங்களோட பண்ண முடியாமல் போயிடுச்சு. எங்களுக்கு நான் தான் மிஸ் பண்ணியிருக்கேன் உண்மையிலேயே. அது அவங்கள வந்து பல படங்கள் நான் வந்து ரசித்தேன், மிக முக்கியமான படங்கள் சார், கமல் சார் கூட சரி, ரஜினி சார் கூட சரி, சிவாஜி சார் கூட சரி, அப்படி பார்த்துருக்கோம். நிச்சயமாக கூடிய விரைவில் ஒரு படம் பண்ணணும் சார். அது எனக்கு தான் வந்து நான் தான் மிஸ் பண்ணியிருக்கேன். நிச்சயமாக பண்ணிடுவோம் சார். அபு, வாழ்த்துக்கள். நிஜமாகவே எனக்கு எதுவுமே தெரியாது சார். இந்த மாதிரி விழான்னு சொன்னால் நான் எத்தனை மணிக்குன்னு கேட்டேன், 4 மணிக்குன்னு சொன்னாங்க. நான் வந்துட்டேன் 4 மணிக்கெல்லாம். வந்து வாழ்த்துக்கள் அபு. மற்ற எல்லாருக்கும் இந்த படத்தில் பங்கு பெற்ற எந்த ரூபத்தில் வந்திருந்தாலும் உங்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இவங்கெல்லாம் இருக்காங்க, இவ்வளோ பெருசாக எல்லோரும் வந்திருக்காங்க, எல்லாமே நம்மளுக்கு நண்பர்கள் தான். பெருசாக கூட ரீச் பண்ணிடுவாங்க. அடுத்தடுத்து நீங்கள் பண்ணுற எல்லா விஷயத்துக்கும் கண்டிப்பாக அவங்க சப்போர்ட்டாக இருப்பாங்க. வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். நன்றி.